சமக்ர சிக்ஷ அபியான் திட்டத்திற்கு ஒன்றிய அரசு நிதியை விடுவிக்காததால் 20,000 ஆசிரியர்களுக்கு செப்டம்பர் மாதத்திற்கான ஊதியம் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. நிதியை விடுவிக்காத ஒன்றிய அரசுக்கு ஆசிரியர்கள் சங்கத்தினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஒன்றிய அரசின் சமக்ர சிக்ஷ அபியான் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் ஆசிரியர்கள் அல்லாத பணியாளர்கள், ஒப்பந்த பணியாளர்கள் என 20,000த்திற்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுக்கு ஒன்றிய அரசு 60%, மாநில அரசு 40% என்ற அடிப்படையில் நிதியை பங்கிட்டு ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கான 2,151 கோடியை ஒன்றிய அரசு விடுவிக்காத நிலையில் கடந்த 4 மாதங்களாக மாநில அரசின் நிதியில் இருந்து ஊதியம் வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் ஒன்றிய அரசு நிதியை விடுவிக்காத காரணத்தால் சமக்ர சிக்ஷா அபியான் திட்ட பணியாளர்கள் சுமார் 20,000 பேருக்கு ஊதியம் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. அதன்படி செப்டம்பர் மாத ஊதியம் வழங்கப்படாததால் ஆசிரியர்கள் கடும் சிரமத்தை எதிர்கொண்டு உள்ளனர். அண்மையில் பிரதமர் மோடியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சந்தித்து நிதியை விடுவிக்க வலியுறுத்திய போதிலும் ஒன்றிய அரசு மெத்தனமாக இருப்பதாக ஆசிரியர்கள் சங்கத்தினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மேலும் தீபாவளி பண்டிகை நெருங்குவதால் தமிழ்நாடு அரசின் நிதியில் இருந்து ஊதியத்தை வழங்க வேண்டும் எனவும் ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 18,000 பேர் பணியாற்றி கொண்டிருக்கிற அந்த துறையில் இந்த மாதம் ஊதியம் இதுவரை அவர்களுக்கு கிடைக்கப்பெறாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது மிகுந்த வேதனையை அவர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது. பகுதி நேர ஆசிரியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 12,500 ரூபாய் சொற்ப ஊதியம் தான் வாங்குறாங்க. அந்த ஊதியமே இந்த மாதம் இல்லைன்னா எப்படி? இந்த வேதனையான நிலைக்கு யார் காரணம்னு உள்ளே போய் பார்க்க போனால் ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசு தான் இதற்கு காரணம் என்ற செய்தி எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் ஒன்றிய அரசை வன்மையாக கண்டிக்கிறது. இது தமிழ்நாட்டு ஆசிரியருடைய வாழ்க்கையில் ஒன்றிய அரசு விளையாட வேண்டாம். ஒன்றிய அரசு மிகப்பெரிய போராட்டத்திற்கு எங்களை தள்ள வேண்டாம். விரைவில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலன்னா நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஆசிரியர் இயக்கங்களும் களத்தில் குதிக்கும். ஒன்றிய அரசுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கும். புதிய கல்விக் கொள்கையின் அங்கமான PM-ஸ்ரீ பள்ளி திட்டத்தை ஏற்றுக்கொண்டால்தான் கல்வி நிதியை விடுவிக்க முடியும் என ஒன்றிய அரசு அழுத்தம் கொடுத்து வருவதாக கூறப்படும் நிலையில் இதற்கு கல்வியாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.